காலநிலை மாற்றம் எல்லாம் அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. வெயில் காலத்தையும் குளிர்காலத்தையும் மாறி மாறி அல்லாஹ் தஆலா ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காகத்தான் இந்த உலகிற்கு இந்த காலநிலையை வைத்திருக்கிறான். குளிர்காலத்திலும் வெயில் காலத்திலும் குறைஷிகளுக்கு 2 விதமான பயணங்கள் இருந்ததை அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருட்கொடையாக கூறுகிறான். நமக்கெல்லாம் பிரபலமாக தெரிந்த சூரா லிஈலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத் அல்லதி அத்அமஹும் மின் ஜூஇ வ ஆமனஹும் மின் கௌஃப். குளிர்காலத்திலும் கோடை காலத்திலும் குறைஷிகளுக்கு 2 வெவ்வேறு விதமான பயணங்கள் இருந்ததாம். இதனை அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருட்கொடையாக சொல்லி காட்டுகிறான் தன்னுடைய திருமறையாம் குர்ஆனிலே. குறைஷிகள் குளிர்காலத்திலே யமன் நாட்டுக்கு சென்று விடுவார்களாம். அங்கே வியாபாரத்தை ஏற்படுத்தி அவர்கள் வியாபாரம் செய்வார்களாம். காரணம், யமன் நாடு என்பது அங்கே வெப்பம் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் குளிர்காலத்திலே மக்காவில் உள்ள குறைஷிகள் யமன் நாட்டிற்கு சென்று விடுவார்களாம். அங்கே சென்று வியாபாரம் செய்வார்களாம். அதே போன்று வெயில் காலத்திலே ஷாம் தேசத்திற்கு செல்வார்களாம். காரணம், ஷாம் தேசம் குளிர்ச்சி நிறைந்த ஒரு நாடு. அதனால் வெயில் காலத்திலே மக்காவில் உள்ள குறைஷிகள் ஷாம் தேசத்திற்கு சென்று அங்கே வியாபாரம் செய்வார்களாம். மற்றொரு அறிவிப்பிலே வந்துள்ளது, குளிர்காலத்திலே அவர்கள் மக்காவிலேயே தங்கிவிடுவார்களாம், எங்குமே செல்ல மாட்டார்களாம். காரணம், மக்கா என்பது வெப்பம் நிறைந்த ஒரு பூமியாக இருக்கிறது. அதே போன்று வெயில் காலம் வந்துவிட்டது என்று சொன்னால் அவர்கள் தாயிஃப் நகருக்கு சென்று விடுவார்களாம். காரணம், தாயிஃப் நகரம் குளிர்ந்த ஒரு நகரம். இன்றைக்கும் கூட ஹஜ் உம்ராக்கு செல்லக்கூடியவர்கள் காண்கிறார்கள், மக்காவை விட மதீனாவிலும் தாயிஃப் நகரத்திலும் வெப்பம் குறைவாகத்தான் இருக்கும்.